கடந்து போக கற்றுக்கொள். எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டியுள்ளது. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கம் அர்த்தமற்றது. ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருந்து பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் அதற்கான மதிப்பை தரும். ஏழை ஆட்டோ டிரைவரின் ஆட்டோவில் காணப்படும் பிரசவத்துக்கு இலவசம் என்ற வாசகம் ஏனோ எந்த பணக்காரனின் ஆஸ்பத்திரியிலும் இல்லை. பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் கடவுள் தண்டனை கொடுக்கிறார் என்று அர்த்தமாம். தன் வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் கடவுள் சோதிக்கிறார் என்று அர்த்தமாம். மனித இனம் சுயநலமானது. பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான். பொறாமை கொண்டவன் வாழ்வை இழப்பான். சொந்தக்காரனை நம்பினால் தகராறு, சொந்தக்காலை நம்பினால் வரலாறு. உடனே தெரியவில்லை என்றாலும் நீ எதை விதைக்கின்றாயோ அதை நிச்சயம் அறுவடை செய்தே தீர்வாய். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. கொடுக்க விரும்பாதவன் இது வேண்டுமா என்பான். கொடுக்க எண்ணுபவன் இது போதுமா என்பான். மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலியாகின்றான். பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே. எல்லா மனிதனும் ஒரு வகையில் மனநோயாளித்தான். சிலர் கிழிந்த சட்டையுடன், பலர் கிழிந்த மனதுடன். வளைந்து நின்று வினாக்குறியாக இருக்காதே. நிமிர்ந்து நின்று ஆச்சரியக்குறியாக இரு. புரிந்து கொள்ளும் அளவிற்கு சிலருக்கு பக்குவம் இருப்பதில்லை. புரிய வைக்கும் அளவிற்கு நமக்கு பொறுமையும் இருப்பதில்லை. ஆற்றல் நிறைந்தவனாக இருப்பதை காட்டிலும் நேர்மையானவராக இருப்பது மேலானது. வாழ்வின் அர்த்தம் கண்டவருக்கு எதுவும் சாதாரணம். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்போம். சிலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்போம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, உங்கள் பிரச்சனைகள் உட்பட. எவரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் வாழ்நாள் வெற்றிதான். மாற்றங்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல். நிதானம் என்னும் அதிசயமான புத்தியை பயன்படுத்துபவர்கள் எந்த விஷயத்தையும் சாதிப்பார்கள். நீங்கள் உண்மையை பேசும் போதெல்லாம் பொய்யான ஒவ்வொன்றுக்கும் மறைமுகமாக எதிரியாகின்றீர்கள். உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல் நடிப்பதில் தவறில்லை. நல்ல வாழ்க்கை என்பது பெரிதாக ஒன்றுமில்லை. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவன் சிரித்து வாழ்கிறான். தவறவிட்டவன் புலம்பி வாழ்கிறான். ஒரு திறமையான அயோக்கியன்தான் தான் சிறந்த யோகியன் போல தன்னை காட்டிக்கொள்கிறான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து போ. மற்றவர்களின் முதுகில் மேல் ஏறி போக விரும்பாதே. பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும். பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும். நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை பேசினாலும் செய்தாலும் அது தவறாகவே தெரியும். வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும்
விவாதம் செய்யாதீர்கள். அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள், ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள். ஊக்குவிப்பதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள்தான் உலகில் அதிகம். சிலரின் தவறுகளை கூட மன்னித்து விட முடிகிறது. ஆனால் அவர்கள் மற்றவர்கள் முன் நல்லவர்கள் போல் நடிப்பதைத்தான் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அவரவர் கற்பனைக்கு ஏற்ப மற்றவர்களின் குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் நன்றாக வாழும்போது அவனுக்கென்ன எனும் வாய்த்தான் அவன் விழும்போது அவனுக்கு அப்படித்தான் வேணும் என்கின்றது. முதலில் வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள். எஜமானனாகும் தகுதி பின்னர் தானே வரும். நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்குமே எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை. ஏன் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டும்? உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார். வாழ்க்கையின் ஆழம் புரியும். உண்மையில் நம்மில் பல பேர் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. எண்ணங்கள் உயிர் உள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை. வரமாக கிடைத்த உறவுகளை உங்கள் அலட்சியத்தால் இழந்து விடாதீர்கள். காலம் கடந்த பின் தவறை உணர்ந்து ஒரு பயனும் இல்லை. நம்பிக்கை இல்லாத பயணங்கள் இறுதி வரை நீடிப்பதில்லை. வாழ்விலும் சரி, அன்பிலும் சரி. உங்களை யாரும் அவமானப்படுத்தினால் கலங்காதீர்கள். சிரித்து கொண்டே சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இருக்கும். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள். எந்த ஏமாற்றமும் இருக்காது. ஆடம்பரம் என்னும் பாதையில் சென்றவன் தான் அடமானம் என்னும் பாதையில் சிக்கி தவிக்கிறான். உண்மையான அன்பை ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டுமெனில் அவர்கள் உங்களுக்கு உரியவர் இல்லை. அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். உங்களிடம் இருக்கும் பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதைவிட பல 100 மடங்கு உங்கள் ஆரோக்கியம் விலை மதிப்பில்லாதது. முக்கியத்துவம் கொடுங்கள். பொக்கிஷம் என தெரிந்தும் ஒரு உறவை தொலைத்தால் அதற்கு பெயர்தான் ஈகோ. வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது நாம் யார் என்பதை. ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எவரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டு தான் இருக்க முடியும்.